வணக்கம் விக்ரம் சிங் அவர்களே. வணக்கம் சங்கநாதம் வானொலி நேயர்களே. நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர் என்பது இங்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் விக்டோரியா கிளையின் செயலாளரான கலாநிதி குமார் கணேசன் தனது இளமாணி பட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும், முதுமாணி பட்டத்தை பேராதனை பல்கலைக்கழகத்திலும், கலாநிதி பட்டத்தை நியூசிலாந்து கென்டர்பரி பல்கலைக்கழகத்திலும் பெற்று கடந்த 10 வருடங்களாக மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான ஆராய்ச்சியாளராக கடமையாற்றிக் கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 6 விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை செய்துள்ளதுடன் 50க்கும் மேற்பட்ட விஞ்ஞான ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். கடந்த வாரம் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவரின் ஆராய்ச்சிக்கு 350,000 அதாவது நிதியுதவியை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவர் இலங்கையில் யாழ்ப்பாணம் மட்டுமில்லாது மட்டக்களப்பு, மலையாம் போன்ற இடங்களில் பலகாலம் வசித்தவர் என்பதுடன் கலாநிதி கணேசன் அவர்களே, நீங்கள் இலங்கையில் எந்தெந்த பிராந்தியங்களிலே நீங்கள் உங்களுடைய காலகட்டங்களில், உங்களுடைய இளமை காலங்களில் வாழ்ந்திருக்கின்றீர்கள்? எனது ஆரம்ப காலத்திலே நான் எனது ஒரு 8 வயசு வரையும் நான் மாத்திரை மற்றும் மலைய ரத்னபுரி அந்த பகுதிகளில் எனது பெற்றோருடன் வசித்து வந்தேன். அதன் பின்பு யாழ்ப்பாணத்திலே எனது கல்வியை கற்று பல்கலைக்கழகத்தையும் அங்கு முடித்தேன். அதன் பின்பு பல்கலைக்கழகத்திலே ஒரு 2 வருடங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வேலை செய்த பின்பு 10 வருடங்கள் நான் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே விரிவாக வேலை செய்தேன். அதன் பின்பு பேராதனை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது அங்கும் ஒரு 2 வருடங்கள் நான் இருக்க வேண்டி வந்தது. அதனுடைய நான் சொல்வேன், இலங்கை முழுக்க ஓரளவுக்கு நான் பரிச்சயமானவர்கள். நிச்சயமாக. அதாவது நீங்கள் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜெஃப்னா யூனிவர்சிட்டி கிராஜுவேட் அசோசியேஷன் விக்டோரியா என்ற யூகா விக்டோரியா இன்கார்பரேஷன், அதாவது யாழ் பல்கலைக்கழக பட்டதாரிகள் சங்கத்தின் விக்டோரியா மாநிலத்தின் கிளை தலைவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆகவே நீங்கள் இந்த கல்வி திட்டத்திலே நோக்கம் என்ன? நீங்கள் இதை ஆரம்பித்ததின் நோக்கம் என்ன? அதுக்கு முதல் சின்ன ஒரு திருத்தம் ஒன்று. நான் தலைவர் இளங்கோ வினாஜி தம்பி, அவர் மிகவும் பிரபலமானவர்கள் மெல்போர்னிலே. தற்பொழுது நான் நினைக்கிறேன் ETA போன்ற அமைப்புகள் அவர் முக்கிய இதில் இருக்கிறார். நான் செயலாளர் அதன் யூகா விக்டோரியா செயலாளர். ஓகே, சொல்லுங்கள். இந்த கல்வி திட்டம் ப்ராஜெக்டை பற்றி விளக்கம் அளியுங்கள். சரி, அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் வந்து சில பாரதியின் ஒரு வசனத்துடன் தொடங்குவேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல் 1000 10,000 நாட்கள், பின்னர் உள்ள கரணமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர்த்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி யாங்கோல் இழைக்கல் தரித்தல். ஞானவரங்கள் 1000 வச்சாலும் 10,000 ஆலயங்கள் கட்டுவதிலும் பார்க்க ஒரு இலக்கிய கல்விக்கு உதவி பெறுகிறது கோடி புண்ணியம் கிடைக்கும் சொல்றான் மகாபலி பாரதி. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே பலர் கருத்து கொண்டு பேசுங்கள். தமிழ் பிரதேசங்களிலே கல்வி நிலை மிகவும் விழுந்து கொண்டு போகின்றது. நீங்க பாத்தீங்கன்னா அதை எங்களால் அதுக்கான ஏதாவது உதவி செய்யலாமோ என்று நாங்கள் யோசித்த பொழுதுதான் இப்படி ஒரு திட்டம் உதயமானது. அதுக்கு முக்கியமான காரணங்களா பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த தமிழ் கடந்த காலங்களிலே பத்திரிகைகளிலே இந்த புள்ளி விவரங்கள் காட்டப்படுகிறது. தமிழ் யாழ்ப்பாண மாகாணம் தான் இலங்கையிலே மிகவும் கடைசியான நிலையிலே கல்வியில் இப்பொழுது காணப்படுகின்றது. அது ஒரு காரணம். 2வது காரணமாக நாங்கள் தொடங்கினது காரணம் வந்து, நீங்கள் பாத்தீங்களா, அமெரிக்க நாடுகளிலோ ஆஸ்திரேலியாவிலேயோ கல்வி கற்பிக்கும் முறைகள் மாறிக்கொண்டு வருகின்றது. எலக்ட்ரானிக் மீடியா, கம்ப்யூட்டர், இன்டர்நெட் எல்லாம் பெரிய அளவிலே பாதிக்கிறார்கள். அவற்றை நாங்கள் எமது மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றது 2வது நோக்கம். 3வது முக்கியமான ஒரு நோக்கம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், தற்பொழுது தமிழ் பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியோரில் தமிழர்களின் தொகை மிகவும் குறைந்து கொண்டு செல்கின்றது. தமிழரின் தொகை 50% கீழ் குறைந்து விட்டது. முக்கியமாக விஞ்ஞான பீடங்கள், மருத்துவ பீடங்கள், சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்லே, அதாவது எங்கள் மாணவர்களுக்கு விஞ்ஞானத்தில் ஆர்வம் குறைந்து அதன் காரணமாக விஞ்ஞான பீடங்கள், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கோ மெடிசின் எல்லாம் 50% குறைவான தமிழர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். காலப்போக்கில் அது இன்னும் குறைந்து கொண்டு செல்லும் பொழுது
எங்களுக்கு தமிழர்களின் தமிழ் பல்கலைக்கழகம் என்ற பெயரே இல்லாமல் போய்விடும். இந்த 3 முக்கியமான காரணங்களுக்காகத்தான் நாங்கள் கல்வி திட்டம் என்றதை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். கல்வி திட்டம் நாங்கள் வெளிநாடுகளில் உள்ள வசதியுள்ள மாணவர்கள் அதை கற்கின்றார்கள். சிலர் ஸ்கைப் மூலம் கூட வெளிநாடுகளிலிருந்து கல்வியை கற்கின்றார்கள். இந்த திட்டம் தமிழர் பிராந்தியங்களிலே நிச்சயமாக இலங்கையில் உள்ள தமிழ் பிராந்தியங்களிலே விரிவுபடுத்தப்பட வேண்டும். உங்களை போன்ற அமைப்புகள் தான் இதற்கு முன்னணியாக செயல்பட வேண்டும். இது முதல் முறையாக நாங்கள் இந்த விதமான ஒரு கல்வி திட்டத்தை நீங்கள் ஆரம்பித்திருப்பதை எங்களுடைய நேயர்களுக்கும் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கும் தெரியப்படுத்துகின்றோம். குறிப்பாக நீங்கள் அதாவது திட்டத்தின் மூலம் நீங்கள் அங்கே எந்த அளவுக்கு உங்களுடைய கல்வி நிலையை கொண்டு வருவீர்கள், எந்த வகுப்பு வரை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? அதுக்கு நாங்கள் கல்வி என்று சொல்லும் பொழுது முதல் முறை பலர் உடனே யோசிப்பது நாங்கள் இன்டர்நெட் மூலம் கிட்டத்தட்ட கான் அகாடமி என்று சொல்கிறார்களே அது போன்று நாங்கள் இன்டர்நெட் மூலம் நாங்கள் மாணவர்களுக்கு கல்வி போதிக்க போகின்றோம் என்று சொல்லி, அது உண்மையிலே அது நல்ல விஷயமா இருந்தாலும் அங்கத்தைய பொறுத்தவரை சாத்தியக்கூறுவது சரியான குறைவு. ஏனென்றால் கிராம பகுதிகளிலே மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களிலே இன்டர்நெட் வசதிகள் சரியான இருந்தாலும் அதன் அந்த வேகம் ஸ்பீட் என்றது அவ்வளவு போதுமானதல்ல. அப்ப அதற்காக நாங்கள் ஒரு அங்க யாழ்ப்பாணத்திலே நிலை கொண்டுள்ள ஒரு நிறுவனத்தின் உதவியுடன் அந்த லெசன்ஸ் நாங்கள் சிடிஎல், டிவிடிஎல், யூஎஸ்பி அதுகள் மூலம் பாடசாலைகளிலோ அல்லது சமூக நிறுவனங்களுக்கோ நாங்கள் அதை கொடுத்து அவர்கள் இன்டர்நெட் இல்லாத நேரத்திலேயும் ஆஃப்லைன் லெசன்ஸ் ஆக அதை பாதிக்கக்கூடிய முறையில் தான் நாங்கள் அதை செய்கிறோம். நான் அந்த லெசன்ஸை பற்றி சொல்கிறேன். அது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிகவும் பிரபலமான ஒருத்தர் தான் செய்து கொண்டிருக்கிறார். அவரின் பெயர் நாகலிங்கம் இது வீரசிங்கம். அவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் சமூகத்துக்கு அவரை பற்றி தெரியாம இருக்கலாம். அவர் முன்னாள் ஒலிம்பிக் உயரம் பாதலிலே உலக சாதனை படைத்தவர் என்பது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. உலக சாதனை ஆசிய போட்டியிலே தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஒலிம்பிக்ஸிலே அவருக்கு மேலும் கிடைத்தது, தங்கம் கிடைக்கவில்லை. இலங்கையிலே அவரின் சாதனை நான் நினைக்கிறேன் பல காலங்கள் உடைக்கப்படாமல் இருந்தது. அவர் வெளிநாடுகளில் எல்லாம் வேலை செய்து கடைசியாக அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே இருந்தவர். நான் நினைக்கிறேன் 10 வருடங்களுக்கு முதல் 10 வருடங்களுக்கும் 15 வருடங்கள் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் இலங்கைக்கு திரும்பி அங்கு விரிவிரியாக வேலை செய்தவர். அதன் பின்பு இப்பொழுது சர்ஃப் லேர்ன் என்று சொல்லி ஒரு சென்டரை ஆரம்பிக்கிறார். அது சர்ஃப் லேர்ன் என்று சொல்லி surflearn.info என்ற வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். அதற்கு முழுமையான நிதி உதவியை அளிக்கிறவர்கள் இங்கே சிலிக்கன் வேலி என்று சொல்ற கலிபோர்னியாவில் இருக்கிற சிலிக்கன் வேலியில் வேலை செய்யும் தமிழ் என்ஜினியர்ஸ், தமிழ் ஆர்வலர்கள், விஞ்ஞானிகள் அவர்கள் தான் அதுக்கு முழு நிதியுதவியையும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த பல காலமாக நான் நினைக்கிறேன் 5 வருடங்களுக்கு மேலாக அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்பொழுது முடித்திருக்கிறது 10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்புக்குமான விஞ்ஞானம், ஆங்கிலம் ஆகிய பாடங்கள் இலங்கையின் பாடத்திட்டத்துக்கு அமைய ஒவ்வொரு பாடத்தையும் வீடியோ லெசன்ஸ் ஆக மாற்றி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் இங்கு ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்களுக்கு தெரியும் கான் அகாடமி என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அது ஆங்கிலத்திலே இருக்கும். இது முற்று முழுதாக தமிழ் பிரபலமான ஆசிரியர்களை கொண்டு மிகவும் தரமான முறையிலே ஒரு பாடமும் வீடியோ லெசனாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை சிடியில் அளித்து கிட்டத்தட்ட 509 பாடசாலைகளுக்கு, வட மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு அவற்றை விநியோகித்து அங்கு உள்ள ஆசிரியர்களுக்கு அதை ட்ரைனிங்கும் கொடுத்திருக்கிறார்கள். வடமாகாண சபையின் கல்வி அமைச்சின் உதவியோடு அவர்களுக்கு பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. அது இந்த வருடம் நடந்த மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதத்தில் நடந்தது. ஆனால் இது கிழக்கு மாகாணத்துக்கோ மலையகத்துக்கோ போய் சேரவில்லை. அப்பொழுது தமிழ் பிரதேசங்களுக்கு போய் சேரவில்லை. நாங்கள் முக்கியமாக இவற்றை போய் சேராத இடங்களுக்கு தான் அதை முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வட மாகாணத்திலும் கூட இவை பாடசாலைகளுக்கு விநியோகப்பட்டிருந்தாலும் பல பாடசாலைகள் இவற்றை பாவிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு தான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கங்களை நாங்கள் கேட்கின்றோம். இதை எப்படி எங்களின் உதவியோடு
இதை நீங்கள் அங்கு உங்கள் பாடசாலையை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். கலை அபிவிருத்தி சங்கங்கள் உட்பட நான் நினைக்கின்றேன் பழைய மாணவர் சங்கங்களும் வெளிநாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பழைய மாணவர் சங்கங்களும் தங்களது கல்லூரிகளுக்கு அறிவுறுத்தல்களை செய்யலாம். இதே போன்ற திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்வார்கள் என்று கூறலாம் நினைக்கின்றேன். இதிலே நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழர் பிரதேசங்கள் என்ற கல்வி நிலை என்ன மாதிரி இருக்கிறது ஒரு ஆய்வு ஒன்று செய்திருக்கிறீர்களா? ஆமாம், நான் அதை பார்த்தீங்கள் என்றால் ஒரு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை நான் ஒரு ஆராய்ந்து பார்த்த பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன் என்றால் தென் மாகாணம், இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்கின்றன. தென் மாகாணம் முந்தைய ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு பிரதேசமாக இருந்தது. நான் எனது சிறிய வயதை அங்கேதான் எனது காலத்தை கடத்தேன், ஒரு 8 வயது வரையும். அங்கு காப்பத்த சாதாரண தரப்பு பரீட்சை முடிந்து உயர்தரத்துக்கு செல்லும் மாணவர்கள், தகுதி பெறும் மாணவர்களின் வீதம் 75% மேலாக இருக்கின்றது இப்பொழுது. ஆனால் அதே நேரம் வடமாகாணத்திலே இது 60% இருக்கின்றது. அது பாத்தீங்கன்னா இவ்வளவு 9 மாகாணத்திலே வடமாகாணம் மிகவும் கடைசி நிலையில இருக்கின்றது. இது தொடர்ந்து கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கிற போது மிகவும் கவலையாக இருக்கும். இப்பொழுது பாத்தீங்கள் என்று சொன்னால் 2013ஆம் ஆண்டு இந்த தகுதி பெறும் உயர்தரத்துக்கு தகுதி பெறும் மாணவர்களின் வீதம் 66% இருந்தது. அதன் பின்பு 2014ஆம் ஆண்டு அது 64% குறைந்து கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு 60% குறைந்துள்ளது. ஆனா தேசிய சராசரியே இப்பொழுது கிட்டத்தட்ட 70%. அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு கீழ்நிலைக்கு எவ்வளவு கீழே போய்கொண்டிருப்போம் என்று பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கு. இதற்குரிய காரணங்கள் என்னென்று சிந்திக்க முடியுமா? இதற்கு பல காரணங்களை சொல்லலாம். முக்கியமான காரணம் போர் என்றதுதான். போர் முடிந்து 2009ஆம் ஆண்டு முடிந்து விட்டாலும் அதன் உளவியல் தாக்கங்களும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் இருக்கிற இந்த கடந்த 2 வருடங்களில் இருந்தவர்கள் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்பார்கள். 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு அந்த படத்திலே அந்த அவர்களின் கல்வி நிலை, அவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது இப்பொழுது பிரதிபலிக்கிறது என்று சொல்லலாம். உள்ள பாதிப்புகள் மற்றது பல இடங்களிலே பாடசாலைகள் திறக்கப்படாமல் இருக்கிறதும் காரணங்களாக சொல்லலாம். 18 பாடசாலைகள் இப்போதுமே வடக்கு மாகாணத்திலே திறக்கப்படாமல் இருந்து போன வருடத்தின் புள்ளி விவரத்தின்படி இப்போதைய நிலைமை எனக்கு தெரியாது. மாகாண மத்திய அரசுகளையும் சில குறை கூறுவார்கள். ஒரு கட்டுரையில் வாசித்தேன் ஒன்று, முறையற்ற ஆசிரியர் நியமனங்கள், முறையற்ற அதிகாரிகள் இடமாற்றம், கல்வியில் அரசியல் தலையீடுகள், மாகாண அரசின் சில நடவடிக்கைகள், அரசியல்வாதிகள் கல்வியில் அக்கறை காட்டாமல் இருக்கின்றது, மற்றது கல்வி பிரச்சனையை தீர்வு காண பொருத்தமான ஆய்வு அபிவிருத்தி பிரிவுகளுமே முக்கியமான இவையெல்லாம் ஆராய்ச்சிகள் நடக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் இதை பற்றி ஏன் எப்படி நடக்கின்றது என்று சொல்லி ரிசர்ச் செய்யணும். அந்த ரிசர்ச் பெரிய அளவில் நடக்கவில்லை, சிலர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதே நேரத்திலே கல்விமான்கள் பல திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் வெளிநாடுகளிலே தொழில் வாய்ப்பை தேடி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அங்கு வெளிநாடுகள் மோகத்தினால் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் ஆசிரியர் பற்றாக்குறைகளும் இருக்கலாம் என நம்புகின்றேன். ஆமா, முக்கியமாக பட்டதாரி ஆசிரியர்கள், முக்கியமாக விஞ்ஞான பட்டதாரிகள் ஆசிரியர் சேவைக்கு போவது குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஒன்று அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஓடிவிடுகிறார்கள் அல்லது வேறு வேலைகளுக்கு போய்விடுகிறார்கள். இப்பொழுது ஆசிரியர் சேவையில் இருப்பவர்கள் கூடுதலாக இந்த வேறு விதமாக காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லி அதனூடாக வந்தவர்கள்லாம் கூடுதல் இருக்கின்றார்கள். ஆனால் இதே நிலைமைதான் இலங்கையின் மற்ற பகுதிகளுக்கும் இருக்கின்றது என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் முக்கியமாக கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம் 3 பாடத்துக்கும் தகுதியான ஆசிரியர்கள் குறைந்து கொண்டே போகின்றது. மாணவர்களுக்கும் அதில் உள்ள ஆர்வங்கள் குறைந்து கொண்டே போகின்றது. நீங்கள் பார்த்தீங்க என்றால் யாழ் மாவட்டத்திலே ஒரு புள்ளிவிடத்தை பார்த்தேன்.
இந்த உயர்தரத்திலே விஞ்ஞான பாடங்களை எடுக்கும் மாணவர்கள் சரியாக குறைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞான பாடங்களுக்கு தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு போவதற்கு காரணம். அவர்களை 10ஆம் 11ஆம் வகுப்புகளிலே விஞ்ஞானம், ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதம் 2 பாடமும் அவர்கள் நன்றாக செய்யாமல் விடும் பொழுது அவர்கள் உயர்தரத்திலே அவர்கள் அதை எடுக்காமல் விடுகிறார்கள். பின்பு அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது அவர்கள் ஆர்ட்ஸுக்கோ கொமர்ஸுக்கோ தான் போகிறார்கள். அதனுடைய மற்ற இடங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கிழக்கு பகுதியில் இருந்து பெரும்பான்மையான மாணவர்களை கொண்டு நிரப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. நீங்கள் இந்த திட்டத்தை எப்படியான முறையில யார் மூலமாக செயற்படுத்த விரும்புகிறீர்கள்? இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே அல்லது பல்வேறு மாநிலங்களிலே போர் நடந்த சூழ்நிலையிலே சில பாடசாலைகள் இன்னும் சரியான முறையிலே இயங்கவில்லை. சில பாடசாலைகளிலே ஆசிரியர் இல்லா குறை இதெல்லாம் இருக்கிற வேளையிலேயும் நீங்கள் அங்கு ஆறாருடன் தொடர்பு கொண்டு இதை அமல்படுத்த கொண்டிருக்கின்றீர்கள். ஆமாம். இப்பொழுது நாங்கள் அங்கு இதுவரை கடந்த 2 மாதங்களாக 2 நிலையங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஒன்று கிழக்கு மாகாணத்திலே துணைநாவணி என்ற இடத்திலே ஒரு இடத்திலே கல்வி நிலையம் ஒன்றை தொடங்கி இருக்கின்றோம். மற்றது ஒன்று ஹேட்டனிலே பத்தன் என்ற இடத்திலே காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்ற கட்டிடத்திலே அங்கே உள்ள ஒரு ஆந்தனி மேத்யூ என்பவர்கள் உதவியோடு ஒரு 5 பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்களை சேர்த்து அவர்களுக்கு கிழமை வீக்கெண்ட்ஸிலே வகுப்புகள் நடக்கின்றது. இது எங்களுக்கு இந்த வருடம் 2017ஆம் ஆண்டு முடிவதற்குள் நாங்கள் 25 நிலையங்கள் இப்படி தொடங்குவதுதான் எங்கள் முக்கியமான நோக்கம். நாங்கள் நகர்ப்புறம் இல்லாத கிராமப்புறங்கள் அல்லது பின்தங்கிய பிரதேசம் என்று சொல்லப்பட்ட பிரதேசங்களைத்தான் நாங்கள் முக்கியமாக கவனத்தில் எடுக்கிறோம். ஆனால் நகர்ப்புறங்களுக்கும் இது தேவை. ஆனால் அவற்றை செய்வதற்கு அந்த ஒவ்வொரு பாடசாலையிலும் உள்ள பெற்றாசிரியர் சங்கங்கள் அல்லது பழைய மாணவர் சங்கங்கள் அதற்கு உதவி செய்ய வேணும். தற்பொழுது எங்களுக்கு நிதியுதவி கிடைத்திருக்கிறது இலங்கையிலிருந்து. இலங்கையிலே இருக்கிற நீங்கள் கேள்விப்பட்ட சென்ட் ஆண்டனிஸ் ஞானம் குரூப் சொல்லி அதில் வேலை செய்யற முக்கியமான அவரின் மகன்களில் ஒருவர் தனது சொந்த சேரிட்டி பணியிலிருந்து கொழும்பு கிராண்ட் சர்க்கிள் லயன்ஸ் கிளப்பின் ஊடாக எங்களுக்கு 3 மில்லியன் இலங்கை ரூபாயை அன்பளிப்பு செய்திருக்கிறார். அந்த காசை நாங்கள் இந்த கல்வி நிலையங்களுக்கு மல்டிமீடியா ப்ரொஜெக்டரும் ஒரு கணினியும் கொடுப்பதற்கு பாதிக்கின்றோம். அதுக்கு மாத்திரம்தான் அந்த மணி பாதிக்க தொடங்குற 25 நிலையங்களுக்கு நாங்கள் அந்த பணி அந்த பண நிதியை பார்ப்போம். மற்றும்படி நாங்கள் யோகா விக்டோரியா கல்விமான்களின் உதவியோடு அவர்களுக்கு தேவையான வளங்கள், அதாவது ரிசோர்சஸ் என்று சொல்லப்படுகின்ற மாதிரி வினாத்தாள்கள், டீச்சிங் மெட்டீரியல்ஸ் அப்படியானவற்றை வழங்கி கொண்டிருக்கிறோம். சரி, இந்த அதிகால வேளையிலே நீங்கள் ஒரு புனிதமான பணி, இந்த பணி பலருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நீங்கள் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாரிய பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாரிய பணி வெற்றி பெற வேண்டும். இது ஒரு புனிதமான பணி கல்விக்காக. அதாவது எமது வடமாகாணத்தையோ பல தமிழக பிராந்தியங்களை எடுத்துக்கொண்டால் கல்வியே எங்கள் மூலாதாரமாக இருந்த ஒரு காலம். முதலிடத்தை பெற்றுக் கொண்டிருந்த வடமாகாணம் தமிழ் பிராந்தியங்களும் என்று நீங்கள் கூறியது போல பின்தங்கிக் கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. இதை நிவர்த்தி செய்வதற்கு இது போன்ற அமைப்புகள் உதவி மிகவும் மிகவும் தேவைப்படுகின்றது. இதே வேளையிலே நீங்கள் இங்குள்ள புலம்பெயர்ந்து வாழுகின்ற கல்விமான்கள் அல்லது தனவந்தர்கள், நாட்டு பற்றாளர்கள் எந்த விதத்திலே உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று நினைக்கின்றீர்கள்? 2 விதமாக உதவி செய்யலாம். ஒன்று எமது கல்வி திட்டத்துக்கு அவர்கள் பண உதவி செய்யலாம். மற்றது அவர்கள் தாங்கள் சார்ந்த பாடசாலைகளின் அமைப்புகளின் உறுதியாக தங்கள் பிரதேசங்களிலே இதே மாதிரி சிறிய நிலையங்களை கிராமப்புறங்களிலே 4-5 பாடசாலைகள் சேர்ந்து மாணவர்களை சேர்த்து நிலையங்களை உருவாக்கி அங்கு இவர்கள் கல்வி திட்டங்களை முன்னெடுக்கலாம். அங்கு இப்பொழுது இது இந்த வீடியோ இந்த சர்வ் லேர்ன் எதிர்வீரசிங்கம் அவர்களால் தொடங்கப்பட்ட சர்வ் லேர்னிங் லெசன்ஸ் மிகவும் பிரயோசனமானது. மாணவர்கள் தாங்களாகவே படிக்கக்கூடிய லெசன்ஸ்கள். அதை மிகவும் நாங்கள் எல்லோரும் பிரயோசனப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கலாநிதி கணேசன் அவர்களே, குமார் கணேசன் அவர்களே, இந்த மாதம் 20ஆம் தேதி நீங்கள் ஒரு
ஒரு ஒன்று கூடலையும் ஒழுங்கு செய்திருப்பதாக அறிகின்றோம். அது பற்றியும் இருக்கால் நமது நேர்களுக்கு கூறினீர்கள் தான் நல்லது இருக்கும். நன்றி. நீங்கள் அதை ஞாபகப்படுத்தியதற்கு. நாங்கள் 20ஆம் தேதி நாங்கள் ஒரு நாங்கள் இதை அந்த எமது கல்வி திட்டத்தை ஏற்கனவே நடைமுறை தொடங்கினாலும் அன்றைய தினத்திலே நாங்கள் அது பெரிய ஒரு ஒபிஷியல் இனாகுரேஷன் அதை செய்ய இருக்கிறோம். அதனிடத்திலே அதை பெற்ற விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். முக்கியமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டதாரிகள் அதை கலந்து கொண்டு போகணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்களும் கலந்து கொள்ளுங்கள். அது ஒரு ஹாப்பர்ஸ் நைட்டாக இருக்கும். குடும்பத்தோடு கலந்து கொண்டால் உங்கள் ராப்போசனத்தை முடித்துக் கொண்டு இதை பற்றின விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க விக்டோரியா கிளையின் செயலாளரான கலாநிதி குமார் கணேசன் தனது இளமாமணி பட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும், முதுமாமணி பட்டத்தை பேராதன பல்கலைக்கழகத்திலும், கலாநிதி பட்டத்தை நியூசிலாந்து கெண்டபரி பல்கலைக்கழகத்திலும் பெற்று கடந்த 10 வருடங்களாக மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான ஆராய்ச்சியாளராக கடமையாற்றிக் கொண்டு வருகின்றார். இவர் அங்கே யூகா விக்டோரியாவின் செயலாளராக இங்கு செயற்பட்டாலும் தனது தான் பெற்ற கல்வியில் தனது பிறந்த மண்ணுக்குமாக அங்குள்ள எமது இனத்துக்காக எமது இனத்தின் கல்வி குன்றி போகாமல் இருப்பதற்காக செய்து கொண்டிருக்கும் சேவையை பாராட்ட வேண்டும். இந்த யூகா விக்டோரியாவின் ஒன்று கூடல் நிகழ்ச்சியிலும் 20ஆம் தேதி நீங்கள் கலந்து கொண்டால் மேலதிக விவரங்கள் அங்கு தரப்படும் என்று நினைக்கின்றேன். கலாநிதி கணேசன் அவர்களே, உங்களுடைய பணி தொடர வேண்டும், வளர வேண்டும், எமது கல்வி மீண்டும் எமது ஸ்தானத்தை எடுக்க வேண்டும் என வாழ்த்திக்கொண்டு இந்த அதிகால வேளையிலே எம்முடன் இணைந்து இந்த திட்டத்தை அனைவருக்கும் விளங்கப்படுத்தியதற்காக சங்கராத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி விக்ரமசிங்கம் அவர்களே. நன்றி சங்கராஜ் நேர்கள்.